எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இந்த ஆன்சரை நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. அது வந்து என்னாச்சுன்னா, குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறேன்ல, கிச்சன் மேக் ஓவருக்காக எனக்கு ஒரு 5000 கொடுன்னு கேட்டா, உனக்கு வர 500 வியூஸ் 5 லைக்ஸ் 2 அன்ஃபாலோவர்ஸ்க்காக நான் 5000 ரூபாய் கொடுத்து உனக்கு கிச்சன் மேக் ஓவர் பண்ணணுமா? வேணுமானா உனக்கு ஒரு நான் ஐடியா சொல்றேன் அப்படின்ட்டு, எப்போ உனக்கு இந்த வீடியோஸ்னால காசு வருதோ அப்போவே கிச்சன் மேக் ஓவர் பண்ணிக்கோன்னு சொன்னார். நீங்களே சொல்லுங்க, கிச்சன் அழகாக டெக்கரேட்டிவா இருந்ததுன்னு வீடியோஸ்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதெல்லாம் அவருக்கு புரிய வச்சு லாஸ்ட்ல ஓகேன்னு சொல்ல வச்சுட்டேன். அதுவும் 1 or 2 months ஆகுன்னு சொன்னாரு. அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் வாங்கணும், அப்பதான் ஃப்ரிட்ஜ் பார்க்கவே நீட்டா இருக்கும். இந்த குழம்பெல்லாம் எப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுன்னே தெரியல. கொஞ்சம் மீன் தான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, கீழே ஊத்துறதுக்கு மனசு வராது. மறுபடியும் 2 நாள் கழிச்சு அதை எடுத்து கீழே தான் ஊற்றணும். நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சம்மர்ல கிச்சன்ல நின்று கொஞ்ச நேரம் கூட சமைக்க முடியறது இல்லை. அதனால ரொம்ப எல்லாம் சமைக்கிறது இல்லை. சாப்பாடு ஏதாச்சும் ஒரு குழம்பு அவ்வளோதான், அதோட முடிச்சு விட்டுறேன். இதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்பதான் எங்க ஹஸ்பண்ட் எனக்கு சீக்கிரமா கிச்சன் மேக் ஓவர் பண்ணி கொடுப்பாரு. பாய்.